வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி சிண்ட்ரெல்லா. ஒரு காலத்தில் சிண்ட்ரெல்லா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் தினமும் காலையிலும் இரவும் ஃபயர் பிளேஸ் இல் எரியும் நெருப்பை சுத்தம் செய்ய வேண்டியிருந்ததால் அவள் சிண்ட்ரெல்லா என்று அழைக்கப்பட்டாள். சிண்ட்ரெல்லா தனது ஸ்டெப்மதர் மற்றும் 2 ஸ்டெப் சிஸ்டர்ஸ்களுடன் வசித்து வந்தார். அவளுடைய ஸ்டெப்மதர் மற்றும் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் பட்டு மற்றும் வெல்வெட்டால் ஆன அழகான ஆடைகளை அணிந்திருந்தனர். சிண்ட்ரெல்லாவுக்கு அழகான ஆடைகள் இல்லை. அவள் பழைய கந்தல் துணிகளை அணிய வேண்டியிருந்தது. சிண்ட்ரெல்லா ஒரு சிந்தனைமிக்க கருணையுள்ள பெண். அவளுடைய 2 வளர்ப்பு ஸ்டெப் சிஸ்டர்ஸ் கொடூரமானவர்கள், மோசமானவர்கள், ஆனால் அவர்கள் உள்ளேயும் வெளியேயும் அழகாக இருப்பதாக நம்பினர். அவர்களின் தாயும் இதை நம்பினார். ஆனால் அவளுக்கு சிண்ட்ரெல்லா அசிங்கமாக இருந்தது. சிண்ட்ரெல்லாவின் ஸ்டெப்மதர் கொஞ்சமும் கருணை காட்டாதவள். அவள் எப்போதும் சிண்ட்ரெல்லாவை நோக்கி, இதைச் செய், அதைச் செய், சீக்கிரம் சீக்கிரம், வேலை செய், வேலை செய் என்று கத்திக் கொண்டிருந்தாள். சிண்ட்ரெல்லாவின் வளர்ப்பு ஸ்டெப் சிஸ்டர்ஸ் மிகவும் சோம்பேறிகளாக இருந்தனர். பாத்திரங்களை கழுவு, தரையை துடை என்று அவர்கள் அவளை நோக்கி கத்துவார்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் சிண்ட்ரெல்லா காலையிலிருந்து இரவு வரை சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முழுமையாக தனியாக இல்லை. சமையலறையில் அவளுக்கு 6 சிறிய எலி நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் தரையின் கீழ் ஒரு துளையில் வசித்து வந்தனர். சிண்ட்ரெல்லா சோர்வாகவோ அல்லது சோகமாகவோ இருக்கும்போது அவர்கள் சினுங்கும் சிறிய எலி பாடல்களை பாடினர். ஒரு நாள் சிண்ட்ரெல்லாவிற்கும் அவளுடைய 2 ஸ்டெப் சிஸ்டர்ஸ்களுக்கும் அழைப்பு வந்தது. அவர்களை அந்த நாட்டின் ராஜாவும் ராணியும் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார்கள். அவர்களின் மகன் இளவரசன் ஒரு மனைவியை தேடிக் கொண்டிருந்தான். சரியான நபரை கண்டுபிடிப்பதில் அவனுக்கு சிரமம் இருந்தது. அதனால் அவனுடைய பெற்றோர் நாட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் அரண்மனைக்கு அழைக்க முடிவு செய்தனர். சிண்ட்ரெல்லாவும் அவளுடைய ஸ்டெப் சிஸ்டர்ஸ்களும் அழைக்கப்பட்டதில் மகிழ்ச்சியடைந்தனர். சிண்ட்ரெல்லா சிரித்தாள். அவளுடைய ஸ்டெப் சிஸ்டர்ஸ் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். ஆனால் சிண்ட்ரெல்லாவின் ஸ்டெப்மதர் முகம் சுளிக்க மட்டுமே முடிந்தது. நீ பாலி பத்தி யோசிக்க மாட்டேங்கிற மாதிரி நான் நம்புறேன், அவள் சிண்ட்ரெல்லாவிடம் சொன்னாள். உன்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கு இது இடமில்லை. ஜன்னல்களை சுத்தம் செய்ய நீ இங்கே தேவை. பந்து நடந்த மாலையில் எல்லோரும் அவள் இல்லாமல் சென்றபோது சிண்ட்ரெல்லா சோகமாகவும் தனிமையாகவும் உணர்ந்தாள். சிண்ட்ரெல்லா சமையலறையில் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த போது அவளுடைய 6 சிறிய எலி நண்பர்கள் தோன்றினர். அவளை உற்சாகப்படுத்த அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியான பாடலை பாடிக்கொண்டிருந்தனர். சிண்ட்ரெல்லா, பயப்படாதே, உன் எலி போன்ற நண்பர்கள் எப்போதும் அருகில் இருப்பார்கள். சிண்ட்ரெல்லாவின் கன்னத்தில் ஒரு கண்ணீர் வழிந்தது. அவளை உற்சாகப்படுத்த வேறு வழி இல்லை என்று எலிகள் நினைக்க ஆரம்பித்தன. ஆனால் திடீரென்று பாஃப், ஒரு பெண் தோன்றினாள். அவள் அனைவரும் வெள்ளை நிற உடை அணிந்து ஒரு மந்திரக்கோலை ஏந்தியிருந்தாள். கவலைப்படாதே சிண்ட்ரெல்லா, நான் உன் ஃபேரி காட்மதர், நீ பால்க்கு போக வேண்டும். முதலில் அவள் தன் மந்திரக்கோலால் சிண்ட்ரெல்லாவை தொட்டாள். கண் இமைக்கும் நேரத்தில் சிண்ட்ரெல்லாவின் கந்தல்கள் மறைந்து விட்டன. அதற்கு பதிலாக அவள் பட்டால் ஆன அழகான கவுனை அணிந்திருந்தாள். அது ஒரு வெயில் நாளில் வானத்தின் நிறம். அடுத்து சமையலறை மேசையில் ஒரு பெரிய பூசணிக்காயை ஃபேரி காட்மதர் கவனித்தாள். அதை வெளியே எடுத்து தனது மந்திரக்கோலால் தொட்டாள். அது வளர்ந்து வளர்ந்து ஒரு நேர்த்தியான வண்டியாக மாறியது. இப்போது நமக்கு குதிரைகள் தேவை என்று ஃபேரி காட்மதர் சொன்னாள். ஒவ்வொன்றாக அவள் தன் மந்திரக்கோலால் ஒவ்வொரு எலியையும் தொட்டாள். திடீரென்று அரண்மனைக்கு வண்டியை இழுக்க 6 அழகான குதிரைகள் தயாராக இருந்தன. இப்போது நீங்கள் பால்க்கு செல்லலாம். ஆனால் கவனமாக இருங்கள், ஏனென்றால் நள்ளிரவில் மந்திரம் முடிவடையும்.
நீங்கள் உங்கள் கந்தல் உடையில் ஒரு பூசணிக்காய் மற்றும் 6 எலிகளுடன் திரும்பி வருவீர்கள். தயவு செய்து அதற்குள் வீட்டிற்கு செல்லுங்கள். சிண்ட்ரெல்லா தனது வெறுமையான கால்களை பார்த்தாள். சிண்ட்ரெல்லா வீட்டை விட்டு வெளியே வந்ததில் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் இதற்கு முன்பு குதிரை வண்டியில் சென்றதில்லை. அவள் அதை தன் எலி நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவர்கள் இப்போது குதிரைகளாகிவிட்டதால் அவளுக்காக பாட முடியவில்லை என்றாலும், ஓ, உங்க ஷூக்களை நான் மறந்துட்டேன். நான் காற்றிலிருந்துதான் செய்றேன், அதனால நான் அவங்களுக்கு வேற மந்திரம் போட வேண்டியிருக்கும். ஆனா நீங்க அவங்கள எப்பவும் வச்சுக்க முடியும். இதோ ஒரு ஜோடி கண்ணாடி செருப்புகள். அரண்மனையில் இளவரசர் சிறிது புதிய காற்றை சுவாசிக்க வெளியே வந்தார். சிண்ட்ரெல்லா வருவதைக் கண்டார். அவள் தன் குதிரைகளிடம் அமைதியாக பேசுவதை பார்த்தார். கவலைப்படாதே, அவள் சொன்னாள். உனக்கு தெரியுறதுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன். வீட்டிலிருந்து இவ்வளவு தூரம் உன்னை மீண்டும் எலிகளாக மாற்ற விட மாட்டேன். அழகானவள் என்று இளவரசன் நினைத்தான். இவள் எவ்வளவு அன்பான பெண்ணாக இருக்க வேண்டும். தன் குதிரைகளை பற்றி இவ்வளவு அக்கறை காட்டுகிறாள். அவள் என்னுடன் நடனமாட சம்மதிப்பாளா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிண்ட்ரெல்லா அரண்மனை வாசலுக்கு படிகளில் ஏறி நடந்தாள். இளவரசனும் அவளுடன் உள்ளே நுழைந்தான். அவர்கள் இரவு முழுவதும் நடனமாடியும் பேசியும் கொண்டிருந்தார்கள். அவள் நினைப்பதற்குள் சிண்ட்ரெல்லா அரண்மனை கடிகாரத்திலிருந்து நள்ளிரவின் முதல் மணியோசையை கேட்டாள். இளவரசனை மிகவும் சோகமாக விட்டுவிட்டு கதவை தேடி ஓடினாள். இளவரசன் அவள் பின்னால் ஓடி அரண்மனை படிகளில் நின்று அவள் எந்த வழியில் சென்றாள் என்று பார்க்க வீணாக முயன்றான். நிலவொளியில் ஏதோ மின்னுவதை அவன் கவனித்தான். அது சிண்ட்ரெல்லாவின் கண்ணாடி செருப்புகளில் ஒன்று. இளவரசருக்கு ஒரு மூளை அலை இருந்தது. அவளை கண்டுபிடிக்க அவர் கண்ணாடி செருப்பை பயன்படுத்துவார். கண்ணாடி செருப்பில் கால் பொருந்தக்கூடிய பெண்ணை கண்டுபிடிக்க இளவரசர் நிலத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றார். சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்தபோது அவர் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினார். சிண்ட்ரெல்லாவின் ஸ்டெப் சிஸ்டர்ஸ்கள் தங்கள் கால்களை ஸ்லிப்பரில் வைக்க முயற்சித்தார்கள். ஆனால் அது பயனற்றது. அவர்களின் கால்கள் மிகப்பெரியவை. உங்கள் மற்றொரு மகள் எங்கே? இளவரசர் சிண்ட்ரெல்லாவின் ஸ்டெப்மதர் டம் கேட்டார். ஓ, நீங்கள் அவளை பற்றி ஆர்வமாக இருக்க மாட்டீர்கள் என்று ஸ்டெப் சிஸ்டர்ஸ்கள் ஏளனம் செய்தனர். அப்போதுதான் சிண்ட்ரெல்லா சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் கந்தல் துணிகளை அணிந்து வெறும் கால்களுடன் இருந்த போதிலும் இளவரசன் அவளை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டான். நிச்சயமாக கண்ணாடி செருப்பு அவளுக்கு சரியாக பொருந்தியது. சிண்ட்ரெல்லாவும் இளவரசரும் மீண்டும் இணைந்ததில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். திருமணத்திற்கு நிறைய பேர் வந்தார்கள். அது ஒரு அற்புதமான நாள். சிண்ட்ரெல்லாவின் ஸ்டெப் மதர் மற்றும் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் அழைக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் செல்ல விரும்பவில்லை. மாறாக அவர்கள் வீட்டிலேயே தங்கி முகஸ்துதி செய்து கொண்டனர். இளவரசரும் சிண்ட்ரெல்லாவும் அதன் பிறகு எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். Thanks for watching more stories. Subscribe my channel.